வணக்க மக்களே. மால்விக்க ஐயர் விடாமுயற்சியின் உருவம். வீடியோ பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. மால்விக்க ஐயர் 1989 பிப்ரவரி 18ஆம் அன்று தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் பிறந்தார். அவர் சிறு வயதினில் ராஜஸ்தானில் பிகார்னார் நகரில் வளர்ந்தார். 2002 மே 26 அன்று அவருடைய 13வது வயதில் ஒரு பெரிய விபத்து நடந்தது. அவரது வீட்டுக்கு அருகில் இராணுவத்தின் ஆயுத பயிற்சி செய்யும் இடம் இருந்தது. ஒரு நாள் அங்கு இருந்த ஆயுத பை களஞ்சியம் தீப்பற்றியதில் சில வெடிக்காத கையெறி குண்டுகள் சுற்றுப்புறங்களில் விழுந்தன. அவை மண்ணுக்குள் புதைந்து கிடந்தன. அவற்றில் ஒன்றை அன்று அவர் தனது தவறுதலாக கையில் எடுத்து விளையாடிய போது அது வெடித்து இரு கைகளும் இழந்தார். கால்களும் கடுமையாக காயமடைந்தன. அவர் 18 மாதங்கள் படுக்கையிலேயே இருந்தார். ஆனால் வாழ்க்கையை விடாமல் பிடித்து நிற்கும் மனவலியினால் மீண்டும் எழுந்தார். 10ஆம் வகுப்பு தனி பரீட்சையாக எழுதி பிரதானமான மதிப்பெண்களை பெற்றார். அதன் பின் டெல்லியில் ஸ்ரீபன் கல்லூரியில் பொருளாதார படித்தார். சமூக பணியில் MBL மற்றும் PhD முடித்தார். இப்போது அவர் ஒரு மாற்றுத்திறனாளி உரிமை போராளி, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர். அவர் ஐக்கிய நாடுகளின் மேடையிலும் பேசியுள்ளார். 2018 இந்திய குடியரசுத் தலைவர் வழங்கும் நாரி சக்தி புரஸ்கார் விருதையும் பெற்றார். மால்விகா இன்று ஆக்டிவாக இருக்கிறார். சிரிப்புடன் நம்பிக்கையுடன் பலருக்கும் தூண்டுகோலாக அவர் நமக்கு கொடுக்கும் செய்தி, வாழ்க்கையின் எத்தனையோ தடைகள் வந்தாலும் விடாமுயற்சி இருந்தால் முடியாதது எதுவும் இல்லை. இந்த வீடியோ பார்க்கின்ற அனைவரும் விடாமுயற்சியில் எப்போதும் கைவிடாதீர்கள். வெற்றி நிச்சயம் மக்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.